குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதியை என போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீல ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு தமிழ் புத்தாண்டு ராசி பலன். இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எது போன்ற பலன்களை கொடுக்க இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். அதில் இந்த பதிவில் நாம் கன்னி ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எத்தகைய பலன்களை கொடுக்க இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். ஸோ கன்னி ராசி புத பகவானின் ராசிகளில் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ராசியாக திகழ்கின்றது. அது என்ன முக்கியத்துவம் வாய்ந்த ராசி அப்படின்னாக்கா, இந்த ராசியில் புத பகவானின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும். ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமாக பலம் பெறும் ஒரு அமைப்பு இந்த ராசி அதிபதியான புத பகவானுக்கு இந்த ராசியில் கிடைக்கின்றது. அதனால் இந்த ராசியை பொறுத்தவரையிலும் புதனின் ஆதிக்கம் நிறைந்த ராசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதிலும் குறிப்பாக இது காலபுருஷ தத்துவத்தின் 6ஆம் இடம். 6ஆம் இடம் என்பது உழைப்பு. அதாவது 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தின் பாக்கியஸ்தானம் இந்த 6ஆம் இடம். ஸோ இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது நல்லா இருந்தது அப்படின்னாக்கா, ஒருத்தருடைய ஜீவனம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இதில் உள்ள ஒரு நிலைப்பாடு. அப்போ இந்த கன்னி வீடு அப்படிங்கிறது நல்லா இருந்தது அப்படின்னாக்கா, அந்த ஜாதகர்களின் வாழ்நாள் முழுவதும் அந்த உணவு, ஜீவனம் அப்படிங்கிறதுக்கும் பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய விஷயத்திற்கும் அவங்களுக்கு தட்டுப்பாடே வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதுலேயும் இதன் அதிபதியான புத பகவானை பொறுத்தவரையிலும் ஒரு அற்புதமான கிரகம். பேசுவதிலாகட்டும், அனைவரையும் அனுசரித்து செல்வதிலாகட்டும், இடம் பொருள் ஏவல் அறிந்து, இன்னும் குறிப்பாக இதை இந்த நேரத்தில் செய்யலாம், இதை இந்த நேரத்தில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிதத்தை கையில் வைத்து கொண்டு அந்த நேரத்தை கூட வீணாக்க மாட்டாங்க இவங்கெல்லாம். இதை இப்படி செஞ்சால் இது நல்லா சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போட்டு செய்யும் அன்பர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். அதே போல் யாருக்கிட்டேயும் ஒரு வாக்குவாதமோ அல்லது தேவையற்ற பேச்சுக்களோ வச்சுக்க மாட்டாங்க. எல்லோரும் வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அன்பர்கள், எல்லோரையும் அனுசரித்து போகும் ஒரு அன்பர்கள், ரொம்ப சூதானமாக நடக்கக்கூடிய ஒரு அன்பர்கள். முன்னெச்சரிக்கை உணர்வு அதிகம் இவங்கக்கிட்ட. இதை செஞ்சோம்னா இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெச்சரிக்கை அந்த ஒரு தன்மையோடையே ஒரு விஷயத்தை கையாள்வது. அதே போல் சாதுரியமும் சாமர்த்தியமும் இவங்களுடைய 2 கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். அந்த சாதுரியம், சாமர்த்தியம், அந்த நெளிவு சுழிவு என்று சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் இவங்களுக்கெல்லாம் அத்துப்படி. இவங்கள பொறுத்தவரையிலும் நல்லா உழைப்பாங்க. உழைச்சி அவங்க கையால் 4 பேருக்கு உதவி செய்யும்போது இவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு ஃபீல்னஸ், அந்த ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது இவங்க வாழ்நாளில் மற்றைய நேரங்களில் எப்போயுமே இவங்களுக்கு கிடைச்சதில்லை. ஸோ இவங்கள பொறுத்தவரையிலும் நல்லா உழைப்பாங்க. உழைச்சி அவங்களே வச்சுக்கிற அன்பர்கள் கிடையாது. 4 பேருக்கு நம்ம கையால் உதவி செய்யணும், நாம் செய்யணும், நாம் அப்படிங்கிற அந்த ஒரு தன்னலம், அந்த ஒரு கர்வத்தோடு செய்வாங்க. நாம் செஞ்சோண்டா, நம்மளால் அவங்க நல்லா இருக்கிறாங்க, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு அன்பர்கள். யாருக்குமே இவங்கள பொறுத்தவரையிலும் நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு மனசு இவங்க செய்ய மாட்டாங்க. நம்மால் 4 பேர் வாழ்ந்ததாக இருக்கணுமே தவிர நம்மால் 4 பேர் வீழ்ந்ததாக இருக்கக்கூடாதுன்ற ஒரு கொள்கை உணர்வு இவங்கக்கிட்ட எப்பயும் மேலோங்கி இருக்கும். எனக்கே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் என்னால் இன்னொருத்தவங்க கிடக்கூடாது. எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அது உனக்கு கிடைச்சதுனாக்கா எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்திலும் இவங்களை பொறுத்தன வரலாம். மற்றவர்களின் நலனை தான் இவங்க அதீத முக்கியத்துவம் கொடுக்கும் அன்பர்கள். குறிப்பாக மனைவி, மக்கள், குழந்தைகள், ஈன்றோர், உறவினர்கள், நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் என்னை சுற்றி என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது, அவங்கள நான் கஷ்டப்பட விட மாட்டேன்,
நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்னோட அது எனக்குள்ள. ஆனா, என்னை நம்பி இருக்கிறவங்க, என்னை நம்பி வந்தவங்க, எனக்கான கடமைகளில் இருந்து நான் தவறுவதில்லை அப்படின்ற அந்த லௌகீக வாழ்க்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் யாரு அப்படின்னாக்கா, இந்த கன்னி ராசி அன்பர்கள் தான். அப்படியான ஒரு அற்புதமான ராசியை பெற்ற நீங்க, இதுவரையிலும் யாருக்கும் வந்து எந்த ஒரு துரோகத்தையும் செஞ்சதில்ல. நான் கனவுல கூட யாருக்கும் துரோகத்த நெனச்சு பார்த்ததில்ல. ஆனா, என்னுடைய லைஃபு இப்படி ஒரு ஸ்ட்ரகிள் ஆகி அப்படியே ஒரு பிரேக் போட்டு நிக்கும். அதாவது வந்து எப்படி சொல்லலாம்? ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆகி நின்னு போச்சுன்னா, எப்படி ஒரு நிலைகுலைந்து நிற்கின்றதோ, அந்த மாரி வந்து சமீப காலமாக உங்களுடைய வாழ்க்கை ஒரு பிரேக் டவுன் ஆகி, இது எப்படா வந்து சீராகி, இது வந்து எப்போ தன் நிலையில மீண்டும் பழைய மாரி இயங்க ஆரம்பிக்கும், அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனப்போராட்டம், மன உளைச்சல், மன அழுத்தத்தோட காணப்படும் கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய நிலைப்பாடு. ஆக்சுவலா உங்கள பொறுத்தவரையிலும் உங்களுடைய பெரிய பலம், பலவீனம் அப்படிங்கிறத நீங்க வந்து முதல்லயே வந்து பிரிச்சு புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய பலம் அப்படிங்கிறது உங்களுடைய உறவுகள், உங்களுடைய பழக்கவழக்கம், உங்களுடைய வேலை, நீங்க செய்யும் அந்த கனக்கச்சிதமான அந்த கணக்கு போட்டு செய்யும் ஒரு விஷயத்த வந்து கணக்கு போட்டு, இப்படி தான் இதனுடைய ரிசல்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ரிசல்ட்ட கையில வச்சுன்னு, அதுக்கப்புறம் பிராக்டிகலா செய்யறது. அப்படியான ஒரு அற்புதமான ஆனால நீங்க, பயம் அப்படிங்கிறத நீங்க வந்து முதல்ல வந்து வெளியில வரணும். இந்த காலகட்டம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆனா, இதுவே வந்து கடைசி வரலும் இப்படியே நின்னுடும். நாம இதுக்கு மேல எந்திரிப்போமா? 4 பேரு பழைய மாதிரி நம்மளால வந்து வளைய வர முடியுமா? நம்மளுடைய அங்கீகாரம் கிடைக்குமா? நம்மளுக்கு 4 பேர் வந்து ஒரு பாராட்டு குடுப்பாங்களா? முன்ன மாரி நம்மளால வந்து வளைய வர முடியுமா? அப்படின்லாம் சிந்திக்கின்ற அந்த பயத்த வந்து நீங்க வந்து ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டு, திரும்பவும் கெத்தா "நான் வந்துட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து நிக்கிற காலம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. அது இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து படிப்படியாக ஆரம்பிக்கும். தமிழ் வருஷம் பொறந்த உடனே ஆரம்பிச்சுரும்னு சொல்வதற்கு இல்ல. ஆனா, தமிழ் புத்தாண்டிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையின் நிலை, இதுவரை உங்களை கண்டுகொள்ளாதவர்கள், இதுவரை உங்களை பாராட்டாதவர்கள், இதுவரை உங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத அன்பர்கள், இதுவரைக்கும் இருக்கிற இடமே தெரியாமல் இருந்த நீங்க, இதுக்கு மேல வந்து படிப்படியா பரபரப்புக்குள்ளான ஒரு நபராக மாறுவீங்க. உங்களை தேடி அந்த ஸ்பீட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா? டைமே பத்தல அப்படின்னு சொல்ட்டு. அது போன்ற ஒரு மீண்டும் அது போன்ற ஒரு சுறுசுறுப்பான ஒரு வாழ்க்கை. மீண்டும் உங்களுடைய பழைய நிலை, மீண்டும் இழந்த புத்துணர்ச்சியோட அப்படியே ஒரு பொங்கி எழப்போற ஒரு நிலைப்பாடு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படியான தருணங்கள் உங்களது வாழ்க்கையில் வருவதற்கான வசந்தங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துகிட்டே இருக்குது. ஸோ உங்கள பொறுத்தவரையிலும் நீங்க வந்து உங்களுடைய அந்த பயத்த வந்து முதல்ல வந்து விட்டு வெளியில வந்துருங்க. 2வது உங்களுடைய ஜாதகத்தில கேது பகவான் எங்க இருக்கிறாருன்னு பாருங்க. அந்த கேது பகவான் உதாரணத்துக்கு கேது வந்து இப்போ மீனத்தில இருக்குதுன்னு வச்சுக்கங்க. மீனத்தில இருந்தா அது வந்து குரு பகவானுடைய வீடு. அப்போ வியாழக்கிழமை உங்க ஊருக்கு பக்கத்தில அல்லது உங்க வீட்டுக்கு பக்கத்தில இருக்கிற ஒரு சித்தர் வழிபாட்ட தொடர்ந்து தொடர்ந்து இப்பத்துலேருந்தே கையில எடுக்க ஆரம்பிங்க. வாரத்தில 1 நாள் காலையில அல்லது மாலையில உங்களுக்கு எந்த இது விருப்பமோ, எது சாத்தியமாகுதோ அத கையில எடுங்க. ஏதேனும் ஒரு உணவு அன்னதானம் பண்ணுங்க. அது வந்து சிறப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல உயர்வை தரும். உங்களுடைய இந்த போராட்டமான வாழ்க்கைக்கு, மனச்சுமையான வாழ்க்கைக்கு, யாரும் கண்டுகொள்ளாத இந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு, நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு கமா போட்டு தொடங்குங்க. நீங்க நிச்சயமா வந்து ஆஹா! ஓஹோன்னு பெரிய அளவுல இந்த புத்தாண்டு இல்லாவிட்டாலும், இதற்கு முந்தைய ஒரு நிலைப்பாட்டில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்து, உங்களை இயல்பான நிலைக்கு திரும்பவும் வருவதற்கு அது ஒரு ஒரு அத்தியாயமாக, ஒரு ஆரம்பமாக இருக்கும். சரிங்களா? ஸோ, அதனால வந்து நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில இருக்கிற சித்தர் வழிபாடு நல்லா பார்த்துக்கங்க. சித்தர் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. உங்க ஜாதகத்தில கேது எங்க இருக்கிறாருன்னு பாருங்க. அந்த வீட்டின் கிழமைய தேர்ந்தெடுத்துக்கங்க. இப்போ உதாரணத்துக்கு நாம சொன்னோம் பார்த்தீங்களா?
மீனத்தில் இருக்கிறாரு அப்படின்னாக்கா வியாழக்கிழமையை தேர்ந்தெடுத்து காலையில் அல்லது சாயந்தரம் எதனா ஒரு வேலைக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய இந்த ஒரு அழுத்தங்கள், பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நீங்கள் இன்னும் 4 பேருக்கு அறியப்பட ஒரு நபராகவும், உங்களால் 4 பேர் பயனடையும் காலம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து மறந்துடாதீங்க. ஸோ நம்பிக்கையோட, ஒரு புத்துணர்ச்சியோட அப்படியே சும்மா உங்கள் மனசை அப்படி ஒரு ஆட்டிக்கிட்டு இதோ வந்துட்டேன்டான்னு கெத்தா எழுந்து சுறுசுறுப்பாகவும் மன தைரியத்தோடையும் நம்பிக்கையோடையும் களமிறங்குங்கள். வெற்றி உங்களோடது என்று சொல்லி மனதார வாழ்த்துகின்றோம். ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.